ஸ்ரீ அகோபில மாஹாத்மியம் 4ஆம் அத்தியாயம். விபுவான நாரத முனிவரே, தாங்கள் பவநாசினியின் பெருமையையும் அதன் பயனையும் அங்குள்ள தீர்த்தங்களின் தெய்வத்தன்மை வாய்ந்த பெருமைகள் எல்லாவற்றையும் தனித்தனியாக கூறினீர்கள். இது போன்ற சௌபாக்கியம் ஒருபொழுதும் அனுபவிக்கப்படவில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாது. சௌபாக்கியம் எனப்படுவது ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், கீர்த்தி முதலியவை. ஐயோ பாபம், மாபெரும் கஷ்டம்! இல்லறத்தில் ஈடுபாடு கொண்ட அழகிய மக்கள் தீர்த்த மாஹாத்மியத்தை அறிவதில்லை என்பது கஷ்டம். எவனொருவன் பாபங்களை போக்கக்கூடிய பவ நாசினியை பார்க்கவில்லையோ, அதில் ஸ்நானம் செய்யவில்லையோ, துராத்மாவான அவன் பிறவி வீண் வீண் வீண். எவன் ஒருவன் பவநாசினியில் ஸ்நானம் செய்துவிட்டு அந்நதி கரையிலே சந்நிதி கொண்டிருக்கும் ஸ்ரீஹரியை சேவிக்கிறானோ, அது ஒன்றே அவனுக்கு போதுமானது. அவன் தவம் செய்ய வேண்டாம், தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டாம், பலவித யாகங்களை பற்றி கேட்கவும் வேண்டாம். பவநாசினியில் நீராடி பகவான் ரிசும்மரை கண்குளிர சேவித்த தாங்கள் பாக்கியம் செய்தவர்கள், பூஜைக்குரியவர்கள். ஏனெனில் பகவான் ரிசும்மனுடைய வைபவம், பெருமைகள் அனைத்தும் பவநாசினியின் பெருமைகள் இதயத்தில் நிறைந்துள்ளன. இப்பொழுது நாங்கள் பவநாசினியை பற்றியும் பெருமாள் ரிசும்மனை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ள மிக மிக சந்தோஷம் ஏற்படுகிறது. எனவே பிராமணரே, பூஜைக்குரியவரே, பிரம்மதேவரின் புதல்வரே, நாங்கள் அனைவரும் பாக்கியவான்களாகவும் கிருதார்த்தர்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் பொறுமையாகவும் பதட்டம் இல்லாமலும் இருக்கிறோம். கிருபை கூர்ந்து நிருசிம்மருடைய பெயர்களையும் அவர் தனித்தனியாகவும் இருக்கும் இடங்களையும் விரிவாக கூற வேண்டுகிறோம். அங்குள்ள எல்லா தீர்த்தங்களுமே கஜ தீர்த்தமாக இருக்கிறபடியால் மிகவும் சுபமானவை. அங்கு பகவான் ரிசும்மர் எதிரிகளை பிளந்து கொண்டு பிரகாசமாக காட்சி தருகிறார் என்று நாரத மாமுனிவர் கூறினார். பகவான் சுதர்சனத்தில் எழுந்தருளி இருப்பவர், சக்கரம் முதலான ஆயுதங்களோடு கூடியிருப்பவர், தவறு செய்பவர்களை கடுமையாக தண்டிப்பவர், சடா படலத்தோடு, அதாவது சக்தி மிக்க பிடரி மயிர்களோடு கூடியவராயும் அதை உலுக்கும் சாக்கில் ஏனைய அசுர கூட்டங்களையும் உலுக்குபவராயும், பயங்கரமான கோரை பற்களோடு கூடிய வாயை உடையவராகியும், பயம் என்பதற்கு உருவம் இருந்தால் அதையும் பயப்படச் செய்பவராகவும், கூர்மையான வஜ்ராயுதம் போல கொடுமையான நகங்களினால் தாக்கி அசுரர்களை இங்குமங்கும் ஓடச் செய்தவரும், நெற்றி கண்ணில் அக்னி தோன்றியதால் பயங்கரமானவரும், அளவிட முடியாததும் ஊகித்தறிய முடியாத உருவம் கொண்டு உலகங்களையும் மிச்சமின்றி எரிப்பவர் போலவும், பக்தர்களிடம் வாத்சல்யம் கொண்ட பகவான் தனது அமிர்தத்திற்கொப்பான கடாட்சத்தை நிலையாக செலுத்தியவராய், தனக்கெதிரே கைகூப்பிய வண்ணம் அமர்ந்திருக்கும் அன்பு நிரம்பிய பிரகலாத ஆழ்வாரை அன்போடு அனுகிரகித்து கொண்டு சந்துஷ்டராய் கோயில் கொண்டுள்ளார். பிரம்மதேவர் முதலானவர்களால் உபாசிக்கப்பட்ட இந்த இடம் முதலாவது இடம். இதுபோல் நிறைய இடங்கள் உள்ளன, அவைகள் ஏராளம். ஸ்ரீ நிருசிம்மன் இல்லாத திருத்தலம் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. புருஷோத்தமரான நிருசிம்ம நாயகன் உலகம் முழுவதும் வியாபித்துள்ளார். பூமியில் நிருசிம்மர், உலகில் நிருசிம்மர், காற்றில் நிருசிம்மர், சொல்லில் நிருசிம்மர், அக்னியில் நிருசிம்மர், அமுதத்திலும் நிருசிம்மர், ஆகாயத்திலும் நிருசிம்மர், ஆக எங்கும் நிருசிம்மர். உடலும் நிருசிம்மர், பொன்னும் நிருசிம்மர், நிழல் அல்லது ஒளியும் நிருசிம்மர், யாகமும் நிருசிம்மர், காடும் நிருசிம்மர், காட்டின் தன்மையும் நிருசிம்மர், இருப்பது இல்லாதது எல்லாமே நிருசிம்மர். பகவான் நிருசிம்மனை தவிர வேறு தெய்வத்தை அறிபவன் மனிதனுக்கு பிறந்த விலங்குக்கு சமமானவன். அதை விட பிறவாமையே நன்று. ஏனெனில் அவன் ஸ்ரீஹரியை எங்கும் நிறைந்தவர் என்று உணரவில்லை. அறிவிலைகள் அறிந்தும் அறியாதவர்களாகின்றனர். தேகம், ஆத்மா இவைகளை பகுத்தறிய திறமையில்லாத துராத்மாக்களை பற்றி கேட்கவும் வேண்டுமோ? 9 நிருசிம்மர்களை வரிசையாக கூறுகிறேன். முனிவர்கள் கேளுங்கள்.
வேதாத்ரிக்கு பின்பக்கம் சனாதனரான பகவான் இருந்து கொண்டு வராக உருக்கொண்டு மனைவியான பூமி தேவியை தாங்கிக் கொண்டார். பெருமைக்குரிய அம்மலை உச்சியில் தென் திசையில் பகவான் நிருசிம்மர் சேவை சாதிக்கிறார். அப்பகுதியில் பெருந்தகையான கனகா என்ற பெயர் கொண்ட மகாநதி எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. முன்னதாக பகவானான ஸ்ரீஹரி லக்ஷ்மி தேவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார். அது முதற்கொண்டு உலகத்தில் உள்ளோர் லக்ஷ்மி தேவி தான் அனைத்திற்கும் காரணம் என்பதை அறிந்தனர். பூஜைக்குரியவரே, கருடாச்சலத்தின் பெருமையை முன்பே தாங்கள் கூறிவிட்டீர்கள். அப்படி இருக்க பிரபுவே, இடையில் வேதாச்சலம் என்ற பெயர் எவ்விதம் வந்தது என நாரத மாமுனிவரை முனிவர்கள் கேட்டனர். பெயரில் வித்தியாசம் ஏற்பட காரணம் யாதோ? பொருள் வித்தியாசப்படுவதால் ஏற்பட்ட பெயர் மாற்றமா? உண்மை என்ன என்பதை தவச் செல்வரான தாங்கள் விளக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். கருடாச்சலம் என்பது மலைகளுள் சிறந்தது. அந்த கருடாச்சலத்தின் பகுதியான மலை வேதாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. முன்பு கிருத்த யுகத்தில் சோமகன் என்ற மதியீனனும் கொடியவனுமான ஒருவன் இருந்தான். அவன் தாமரையிலிருந்து தோன்றிய பிரம்மதேவரிடமிருந்த வேதங்களை திருடினான். பிறகு அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள் இவைகளோடு கூடிய 3 உலகங்களையும் பற்றி பிரம்மதேவர் கலங்கினார். அப்போது வேத அத்தியனம் கிடையாது. வஷட்காரம் இல்லாமல் ஆகிவிட்டது. அதாவது யாகங்கள் நடைபெறவில்லை. அக்னிஹோத்திரம் முதலான அன்றாட கர்மாக்கள் கூட ஸ்தம்பித்தன. வர்ணாசிரம அடிப்படையில் ஆச்சாரங்கள் இல்லாது போயிற்று. இவை அனைத்தையும் பார்த்த புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சோமகன் என்கிற ராட்சசனை கொன்றார். வேதத்தையும் மீட்டு கொண்டு வந்தார். வேதத்தை காணாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்த பிரம்மதேவரிடம் பகவான் ஸ்ரீஹரி வேதங்களை கொடுத்தார். வேதங்களோ ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சிந்திக்கலாயின. வரமளிக்கும் விஷயத்தில் பிரம்மதேவர் எப்படியும் திறமையுள்ளவர் அல்லர். எனவே கண்டிப்பாக நாம் தவம் செய்து எல்லோரையும் எல்லாவற்றையும் வெல்லும் திறமையை பெறுவோம் என நினைத்தனர் வேத வடிவம் கொண்ட ரிஷிகள். அசுரர்களாலோ தேவர்களாலோ மனக்கட்டுப்பாடில்லாத மனிதர்களாலோ சாஸ்திரங்களாலோ மற்றும் புராணங்களாலோ இதிகாசங்களோடு ஸ்மிருதிகளாலோ நமக்கு எப்படி அவமானம் நேராதோ அதற்கேற்றவாறு முயற்சி செய்வோம், இதில் சந்தேகம் இல்லை என்று கூறி வனம் சென்றனர். அனைவரும் மலை மீது ஏறி கமலாகாந்தனான நிருசிம்மனுக்கு எதிரில் மயிர் கூச்சல் ஏற்படும் வகையில் கடுமையான தவத்தை செய்தனர். அதன் மூலம் மகிழ்ச்சியடைந்த பகவான் அந்த ஜனாதாரிகளை பார்த்து, நீங்கள் ஏன் ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள் போல் இப்படி எதற்கெடுத்தாலும் தவம் செய்கிறீர்கள்? தங்களுக்காகத்தான் மயிர்கூர்ச்சி ஏற்பட தவத்தை இந்த ஜனங்களும் செய்கின்றன என்று பகவான் நாராயணனை பார்த்து எல்லா வேதங்களும் கூறின. அனைத்து உலகங்களின் நாயகரான தாங்கள் அனைத்தும் அறிவீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் எங்களுடைய நன்மை தீமைகளை பற்றி அறிய மாட்டீர்களா என்ன? பிரபுவே, எங்களை தங்களோடு வேறுபடுத்தி பேசி ஏன் குழம்பச் செய்கிறீர்கள்? பகவான் ஸ்ரீஹரி பேசலானார். நான் உங்களை பற்றிய அனைத்து விபரங்களையும் அறிவேன். அவைகள் அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு வரமளிக்கிறேன். ஐயம் வேண்டாம். தேவேந்திரனோடு கூடிய தேவர்கள் அசுரர்கள் முன் சொன்னவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பொழுதும் தாழ்ச்சி அல்லது அவமானம் ஏற்படாது. வேதங்கள் காட்டிய பாதை இவைகளை எவர்கள் நிந்திப்பாரோ அவர்கள் பாஷண்டிகள், அதாவது ஏமாற்று பேர்வழிகள் என அறிக. வேதங்களை உங்களுக்கு விரோதமான, அதாவது வேத விரோதமான வகையில் பல சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், ஏராளமான ஸ்மிருதிகள் நிந்திக்கப்பட்டன என்பதில் சந்தேகமில்லை. கங்கை நீரில் கல் கலப்பதனால் எப்படி கங்கை நீரை கெடுக்க முடியாதோ அதுபோல் தங்களுக்கும் மாசு வராது. இப்பொழுது முதற்கொண்டு இந்த உலகம் உங்களுடைய பெயராலேயே, அதாவது வேத பர்வதம் என்று இதனை அழைக்கப் போகிறது. சந்தேகமில்லை என்று கூறிவிட்டு பகவான் ஸ்ரீஹரி அந்தர்தானமானார்.
அது முதற்கொண்டு அம்மலைக்கு வேதாத்ரி என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் திவ்ய கடாட்சம் இம்மலை மீது படுவதால் இச்சிறந்த பர்வதம் பழங்கள், புஷ்பங்கள், கொடிகள் இவை நிறைந்தவைகளாக பிரகாசிக்கின்றது. வேதாத்ரிக்கு மேற்கே லக்ஷ்மி தேவியின் இருப்பிடத்திற்கு அருகில் தெற்கு நோக்கி பகவான் யோகானந்தர் நிருசிம்மராக கோயில் கொண்டுள்ளார். பேருள்ளம் படைத்த பிரகலாத ஆழ்வாருக்காக பகவான் யோக பயிற்சியில் ஈடுபட்டார். அது முதற்கொண்டு உலகம் இந்த மூர்த்தியை யோகானந்தர் நிருசிம்மர் என்று அழைக்கிறது. அந்த கருடாத்ரிக்கு வடமேற்கில் பகவான் நிருசிம்மர் யோகானந்த ஸ்வரூபராய் குகையில் சேவை சாதிப்பவராய் பிரகாசிக்கிறார். கருடாத்ரிக்கு தெற்கே பாவனம் என்ற புண்ணிய தீர்த்தம் உள்ளது. அங்கு பகவான் விஷ்ணு நிருசிம்ம உருவம் கொண்டவராய் சரணமடைந்த சமஸ்த ஜீவராசிகளுக்கும் வரப்பிரசாதியாய் எழுந்தருளி இருக்கிறார். கருடாத்ரிக்கு மேற்கில் அருகிலேயே கரஞ்சகம் என்னும் மாபெரும் விருட்சம் உள்ளது. அதன் அடியில் நிருசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார். கரஞ்சம் நெருப்பு நிறங்கொண்ட புங்கை மரம். அதே கருடாத்ரிக்கு தென்மேற்கு பகுதியில் அருகில் அரை குரோசத்தில் குரோசமாவது தோராயமாக 2 மைல் என்று கணக்கு கொள்ளப்படும். பகவான் நிருசிம்மர் குடை போல் வடிவம் கொண்ட ஆலமரத்தை ஆசிரியித்து ஆலயம் கொண்டுள்ளார். இவர் சத்ரவட நிருசிம்மர் ஆவார். கருடாத்ரிக்கு வடக்கில் மலை தொடர்களில் நடுவே பார்கவ தீர்த்தத்தில் பகவான் நிருசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த மூர்த்தி பார்கவ நிருசிம்மர் ஆவார். ஜப மாலையின் நடுப்பகுதி போல் ஒளியுள்ள மலையின் நடுவில் ஜுவாலா நிருசிம்மர் ஆலயம் கொண்டு அருள் புரிகிறார். இவ்வாறு 9 வகையாக கூறப்பட்டு ஆலயம் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ நிருசிம்மரின் சந்நிதிகள் மொத்தம் 9. நவ நிருசிம்மர் என்று ஆன்றோர் கூறுவர். மேற்சொன்ன நிருசிம்ம சந்நிதிகள் ஒவ்வொன்றின் பெருமை மேன்மை இவைகளை எல்லாம் பிரம்மதேவரால் கூட சொல்லி மாளாது. இருப்பினும் அதையும் வகைப்படுத்தி தனியாக கூறப்போகிறேன். மது என்ற அசுரனை கசக்கி பிழிந்து அதனாலேயே மதுசூதனன் என்று திருநாமம் கொண்ட பகவான் வராக வடிவம் கொண்டு வீற்றிருக்கிறார். க்ஷேத்திரங்கள் பலவற்றுள் மிக மிக உத்தமமாக திகழ்வது வராக திருத்தலமாகும். எந்த மனிதர்கள் நிலையான விரதம் உள்ளவர்களாய் கமல கண்ணனான பகவானுக்கு எதிரில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கல்யாண குணங்களையும் பெருமைகளையும் உணர்த்த வல்ல மந்திரத்தை எவர்கள் ஜபிக்கின்றார்களோ 7 நாட்கள் அல்லது 5 நாட்கள் ஜபிக்கும் அவர்களுக்கு கட்டாயம் காரியம் எதுவாயினும் கைகூடும். பூமியை விரும்பியோ ராஜ்யத்தை விரும்பியோ எவர்கள் மிகச்சிறந்த இந்த நிருசிம்ம ஸ்தோத்திரத்தை காலையிலும் மாலையிலும் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனதுடன் 6 மாத காலம் ஸ்தோத்திரம் செய்பவர்கள் விரும்பியவை அனைத்தையும் பெறுவர். அனைத்து வடிவம் கொண்டவரும் வாளை கையில் ஏந்தியவருமான தங்களுக்கு நமஸ்காரம். வணங்கத்தக்க தாங்கள் என்னை மேலே கொணர்ந்தீர்கள். தங்களுக்கு முன் நான் வெளிவந்தேன். முதலில் நான் தங்களிடமிருந்து தோன்றினேன். பிறகு ஜனார்த்தனரே நான் விஷ்ணுமயியாக ஆகிவிட்டேன். அது போலவே தான் எல்லா உயிரினங்கள். ஆகாசம் முதலானவை அனைத்துமே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்கிறபடி விஷ்ணுமயம். பரமாத்ம வடிவம் கொண்ட தங்களுக்கு நமஸ்காரம். புருஷ வடிவம் கொண்ட தங்களுக்கு நமஸ்காரம். மூல பிரகிருதி வடிவம் கொண்ட தங்களுக்கு நமஸ்காரம். கால வடிவம் கொண்ட தங்களுக்கு நமஸ்காரம். தாங்களே எல்லா உயிரினங்களையும் படைப்பவர். தேவரீரே அனைத்திற்கும் தந்தை. அனைத்தையும் அளிப்பவரும் தேவரீரே. ஸ்வர்காதிகளில் உயர்ந்த பிரம்ம தேவராகவும் விஷ்ணுமூர்த்தியாகவும் ருத்ரமூர்த்தியாகவும் வடிவம் கொண்டுள்ளீர்கள். உலகம் முழுவதையும் உண்ட பிறகு ஒரே சமுத்திரமாக ஆக்கப்பட்ட உலகில் மார்க்கண்டேயர் முனிவர் போன்ற யோகிகளால் தியானம் செய்யப்படும் கோவிந்தா,
தாங்கள் சேஷன் மீதல்லவா நித்திரை செய்கிறீர்கள். தங்களது மேலானதும் சிறந்ததுமான உருவத்தை சிலர் அறிய மாட்டார்கள். தேவரீர் மேற்கொண்ட அவதாரங்களின் உருவத்தையே கருத்தில் கொண்டு தேவர்கள் அர்ச்சிக்கிறார்கள். மேலான தேவரீரை ஆராதனை செய்து முமுட்சுக்களும் மோட்சமெய்துவர். வாசுதேவனை ஆராதிக்காமல் யார்தான் மோட்சமடைவார்? யாருமில்லை. கண்களோ ஏனைய புலன்களோ அறிய முடியாத தேவரீரின் பெருமை சுத்தமான மனதினால் அறியத்தக்கது. என்ன விந்தை! தேவரீரால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் தேவரீரைப் போலவே முழுவதுமாக மாறிவிட்டேன். தேவரீரையே நான் ஆதாரமாக கொண்டுள்ளேன். தேவரீரையே சரணமாக கொண்டுள்ளேன். என்னை மாதவி, மாதவனுக்கு சொந்தமானவள் என்பதை உலகம் உணர வேண்டும். பிறகு என்னை அதே பெயரில் உலகம் அழைக்கும். அகில உலகத்தாராலும் வணங்கத்தக்கவரை தங்களுக்கு வெற்றி உண்டாகுக. மேலும் ஸ்தூல வடிவம் கொண்டவரே வெற்றி தங்களுக்கு உரித்தாகுக. ஆனந்த கடலானவரே, கண்களுக்கு புலனாகாதவரே வெற்றி தங்களுக்கே. சில சமயங்களில் கண்ணுக்கு புலனாகும் தன்மை பெற்றவரே வெற்றி உரித்தாகுக. பிரபுவான தங்களுக்கு வெற்றி. ஆத்மானாத்ம வடிவம் கொண்டவர்க்கு வெற்றி. அகில உலகமாய் திகழ்பவருக்கு வெற்றி. யாகங்கள் எத்தனை உண்டோ அத்தனைக்கும் தலைவராய் குற்றமற்றவராய் விளங்குபவருக்கு வெற்றி. தாமே யாகம், தாமே வஷட்காரம், ஓம்காரமும் தாமே ஆவீர்கள். அக்னியும் தாமே, தமக்கே வெற்றி. பகவான் ஸ்ரீஹரியே, தாங்களேதான் அனைத்து வேதங்களும் 6 வேதாங்கங்களும் தாங்களே. தாங்கள் யக்ஞ புருஷர். சூர்யாதிகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் அல்லது தாரா எனப்படும் பொதுவான நட்சத்திரங்கள் மற்றும் அஸ்வினி முதலான நட்சத்திரங்கள் அடங்கிய அகில உலகங்களும் தேவரீரே. தேவத்தன்மை கொண்டவைகளும் இமயமலை, கங்கை போல் சாதாரண உருவம் கொண்டவைகளும் கண்ணுக்கு புலனாகாததும் காணக்கூடியதுமான பொருளாக புருஷோத்தமரான தேவரீர் உள்ளீர். பரமேஸ்வரரே, தங்களால் கூறப்படாதது என்னால், அதாவது பூமி தேவியினால் கூறப்பட்டது ஆகிய அனைத்தும் தேவரீரே. எனவே தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். பகவானுடைய பெருமைகளை பேசும் இந்த ஸ்தோத்திரம் பூமி தேவியினால், பூமி பிராட்டியினால் கூறப்பட்டது. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்கள், கேட்கச் செய்பவர்கள் ஆகிய அனைவரும் மேலான சித்தியை அடைகிறார்கள். அரசர்கள் அடையத்தக்க பலனையும் பெறுவார்கள். வேதாத்ரியின் அழகான சிகரத்தில் லக்ஷ்மி திருத்தலம் உள்ளது என கூறப்பட்டது. அங்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியோடு லக்ஷ்மி நிருசிம்மனாக கோயில் கொண்டுள்ளார். உலகில் எவர்கள் ஐஸ்வர்யம், செல்வம் அல்லது தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கும் தன்மை இவைகளை விரும்புகின்றனரோ அவர்கள் அஷ்டாட்சரத்தோடு கூடிய லக்ஷ்மி நிருசிம்ம மந்திரத்தை 6 மாத காலம் வரை ஜபிப்பவர்களாய் ஹோமத்தில் எஞ்சிய பிரசாதத்தை உட்கொள்வரோ அவர்கள் விரும்புவதையும் அதிக அளவிலான செல்வத்தையும் அடைகிறார்கள். யோகானந்தர் நிருசிம்மர் எழுந்தருளி இருக்கும் திருத்தலம் யோக க்ஷேத்திரம் எனப்படும். அந்த க்ஷேத்திரத்தில் யோகிகள், முனிவர்கள் தங்கள் யோகத்திற்கான சித்தியை அடைந்தார்கள். முன்னொரு சமயம் நான்முகனான பிரம்மதேவரானவர் மனக்கலக்கம் கொண்டிருந்தார். அப்போது யோகானந்தர் நிருசிம்ம திருத்தலத்தில் பகவான் ஸ்ரீ நிருசிம்மரை ஆராதித்து நிலையான மன அமைதியை பெற்றனர். மனம் நிலை பெற்றால் மனிதர்களுக்கு அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்தற்கரியது என்ன உள்ளது? க்ஷேத்திரங்களுக்குள் இரத்தினமாக திகழும் இந்த பாவன திருத்தலம் எனப்படும் பாவன க்ஷேத்திரம் இது உலகங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த வல்லது. இந்த பாவன திருத்தலத்தில்தான் முனிவர் பரத்வாஜர் பிரம்மஹத்யா தோஷத்தை போக்கிக் கொண்டார். மகா பாதகத்தோடு கூடியவர்கள், உபபாதகம் அதாவது சிறிய பாபம் செய்தவர்கள், ஜாதியை விட்டு தள்ளி வைக்கக்கூடிய அளவிலான பாபங்களை செய்தவர்கள், மற்ற பாபங்களை செய்தவர்கள் ஆக யாராக இருந்தாலும்
இந்த திருத்தலத்தை தரிசனம் செய்த மாத்திரத்தில் பாபங்கள் விலக பெற்றவர்களாகின்றனர். சங்க சக்கரதாரியான பகவான் எந்த ஒரு காரஞ்ச மரத்தின் அடியில் ஆலயம் கொண்டுள்ளாரோ அது காரஞ்ச திருத்தலம் என்று அழைக்கப்படும். இத்தலம் பவநாசினி தீர்த்தத்தை அருகில் கொண்டது. எவருக்கு இங்கே ஸ்நானம் செய்ய ஆசையோ, எவருக்கு திடமான ஞானம் வேண்டுமோ அவருக்கு பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் இஷ்ட பலத்தை கொடுப்பார். முன்னொரு கால் கோபிலர் என்னும் மாபெரும் முனிவர் துர்வாச மகா முனிவரால் சபிக்கப்பட்டவராய் சில காலம் மந்திரங்களுள் தலை சிறந்ததான மந்திர ராஜத்தை ஜபித்து தவம் செய்தார். அறிஞான கோபிலர் பகவானை எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவர் என்று தன் மனதால் எண்ணினார். அதன் மூலம் பகவான் சந்தோஷம் கொண்டவராய் கோபிலரை பார்த்து பரிவுடன் பேசலானார். கோபிலரான தங்கள் தவத்தை கண்டு மகிழ்ந்தேன். தங்களுக்கு மங்களம் உண்டாகுக. சாஸ்திர ஞானத்தை அளிக்கிறேன். உலகில் சாரமானது சாரமற்றது என்பதை பகுத்தறிய கூடியவராய் எல்லா சாஸ்திரங்களிலும் சிறந்த ஞானம் உடையவராய் உங்களது இறுதி காலத்தில் என்னுடைய இருப்பிடத்தை வந்தடைவீர்கள். இன்று முதல் எவர்கள் என்னை எண்ணி ஜபம் செய்கின்றனரோ அவர்களுக்கு மிக மிக சிறந்ததும் விரும்புவதுமான நிருசிம்ம மந்திரத்தை கொடுப்பேன் என்று கோபிலரை அழைத்து கூறிவிட்டு பகவான் அங்கேயே அந்தர்தானமானார். அவ்வாறே சூத்ரமா முதலானோரால் ஆசிரிக்கப்பட்ட க்ஷேத்திரத்தை பகவானான நிருசிம்மர் அனுகிரகித்து கொண்டு கிழக்கு முகமாக எழுந்தருளி உள்ளார். இந்த திருத்தலத்தில் ஆயிரக்கணக்கான சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் முதலானோர் புருஷோத்தமரான பகவான் நிருசிம்மரை அவஸ்தோத்திர கானங்களால் பாடி மகிழ்ந்தனர். ஹாஹா ஹூஹூ என்ற கந்தர்வர்கள் மேருவின் பகுதியிலிருந்து வந்தார்கள். அவ்விருவரும் ஸ்ரீ நிருசிம்மன் முன்னால் ஸ்வரத்துடன் பாடினார்கள். நிஷாதம், ரிஷபம், காந்தாரம், ஷட்ஜம், மத்தியமம், தைவதம், பஞ்சமம் என்கிற 7 ஸ்வரங்களும் மங்களங்களுக்கெல்லாம் காரணமானவை. ஸ்வரங்களின் வித்தியாசங்களை அறிந்தவர்களும் கால பிரமாண விஷயங்களில் தேர்ச்சி மிக்கவர்களுமான அவ்விருவரையும் பார்த்து ஸ்ரீஹரியானவர் சந்தோஷப்பட்டார். மிகச்சிறந்த வரனையும் அளித்தார். இன்று முதல் இவ்வுலகில் பாடகர்களுள் நீவீர் இருவரும் தலை சிறந்தவர்களாக கருதப்படுவீர்கள். உங்களை போன்ற பாடகர்கள் இனி உலகில் உண்டாக போவதில்லை. எவர்கள் பரதர் வகுத்த நாட்டிய சாஸ்திரத்தில் பரம்பொருளை பற்றி நிலையாக பேசுவார்களோ அவர்கள் இசையில் உலக புகழ் பெற்றவர்களாக நிலைப்பர். அதுபோன்றே பார்கவம் என்ற திருத்தலமும் புண்ணியம், ஸ்வர்க்கம், மோட்சம் இவைகளை தரவல்லது. இங்குள்ள தீர்த்தம் குறைவற்றதாகும். இது மூலகையும் ரட்சிக்க வல்லது. அந்த மார்க்கமுள்ள தீர்த்தத்திற்கு அருகில் உள்ள மலையில் நிருசிம்மர் எழுந்தருளியுள்ளார். இங்கு தாமரை, மலர்ந்த சௌகந்திகா மலர்கள், மலர்ந்த கருங்குவளை மலர்கள் நிறைந்துள்ளன. பார்கவ தீர்த்தத்தை சுற்றிலும் கடம்ப மரங்கள், பிரம்பு அல்லது மூங்கில்கள் சூழ்ந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அன்ன பறவைகள் நிறைந்ததும் நீர்க்காக்கைகள் நிறைந்ததுமான பகுதி இது. இந்த க்ஷேத்திரம் சம்சாரம் என்னும் கொடிய நோயை தீர்க்க வல்லது. பலா, பாடலம், பாக்கு இன்னும் சில பழங்களோடு கூடிய மரங்கள் கொண்ட சிறிய தோட்டங்கள், காடுகள் இந்த தீர்த்த கரையில் உள்ளன. இந்த பார்கவ தீர்த்தம் குறைவற்ற தீர்த்தம். சகலவித பாபங்களையும் அழிக்க வல்லது. நிலையான மனதுடனும் திடமான விரதத்துடனும் இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு பகவானான அதோக்ஷஜனை நிருசிம்ம ஸ்தோத்திரத்தால் துதிப்பதும், பகவானை மேலான பக்தியுடன் பூஜை செய்பவர் பரமேஸ்வரியின் நிலையை பெறுவர். அதாவது மிக மிக உயர்ந்த நிலையை பெறுவர். முழுமையானதும் சந்திரனுக்கு நிகரானதுமான தெளிந்த ஞானத்தையும் பெறுவர். அவர் அல்பமான பலன்களை வேண்டவில்லை. அவைகள் இவருக்கு பார்கவருக்கு முன்னமேலேயே கிடைத்தன அன்றோ? மோட்சமே கையில் கிடைத்தவருக்கு வேறென்ன வேண்டும்? ஆதலால் இன்றளவும் தவம் செய்கிறார் பார்கவ முனிவர்.
தத்தமது விருப்பங்களையும் பலன்களையும் விரும்பி எவரெவர் ஸ்தோத்திரம் செய்து பக்த வத்சலான பார்கவ நிருசிம்மரை நமஸ்காரம் செய்கின்றனரோ அவர்கள் அனைவரையும் பகவான் அனுகிரகிக்கிறார். வசிஷ்ட முனிவர் முதலான முனிவர்கள் இந்த பார்கவ தீர்த்தத்தை வழிபட்டு அடைந்து தாங்கள் தங்களின் பதங்களை அடைந்தனர். ஜுவாலா நிருசிம்மரின் திருத்தலம் இல்லாமையை அழிக்க வல்லது. தமது விரதம் முதலானவற்றை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்வதில் முனைப்புள்ள ரிஷிகள் இங்கு உள்ளனர். கார்த்திகை மாதத்தில் தேவதேவனான ஜுவாலா நிருசிம்மன் சந்நிதியில் நெய்யினாலோ அல்லது எண்ணெயினாலோ திருவிளக்கு ஏற்றுபவர்கள் அழகு ஒளி இவைகளோடு கூடியவர்களாய் சாயுஜ்யம் என்ற மிக உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். அந்த திருத்தலத்தை பற்றற்ற முனிவர்கள் பலர் சரணடைந்துள்ளனர். உதிக்கின்ற 100 சூரிய ஒளி மற்றும் இடி மின்னல்களின் ஒளியை ஒத்த தனது பார்வைகளால் வெகு சீக்கிரத்தில் நெருப்பை திசையெங்கும் கக்கிக் கொண்டு மின்னல் கூட்டங்கள் போன்ற பிடரியினால் பயங்கரமானவராய் திவ்யமான ஒளியோடு கூடிய தேகத்தை உடையவராய் கூர்மையானவைகளும் பிரகாசிப்பவைகளுமான தனது திவ்யமான பாகு நகங்கள் கை நகங்களை துணையாக கொண்டு அசுர தலைவனான ஹிரண்யகசிபுவின் உடலை பிளந்து நிற்கும் பெரிய சரீரத்தை உடைய நிருசிம்ம மூர்த்தியை சேவிக்கிறோம். இவ்வாறு 9 ஸ்ரீ நிருசிம்மர்களின் க்ஷேத்திரங்களின் பெருமை கூறப்பட்டது. நிருசிம்ம மூர்த்தி ஆலயம் கொண்ட திருத்தலங்கள் நிறைய ஆயிரக்கணக்கில் உள்ளன. எவர் இந்த நிருசிம்ம மூர்த்தியின் பெருமையை காது கொடுத்து கேட்பாரோ, எவர் இவரது பெருமைகளை திரும்ப திரும்ப கூறுவாரோ அவ்விருவரும் கண்டிப்பாக மிக உயர்ந்த சித்தியை பெறுவர். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாகவும் 1000 விதமாகவும் எம்பெருமான் ஆவிர்பவித்துள்ளார். அது போன்றே இங்கு அகோபிலத்தில் நவமூர்த்தியாக விளங்குகிறார். காருட க்ஷேத்திரம், வராக க்ஷேத்திரம், குரோட க்ஷேத்திரம், மாலோலன் யோக நிருசிம்ம க்ஷேத்திரம், காரஞ்ச நிருசிம்ம க்ஷேத்திரம் மற்றும் பழுத்த பழக்கூட்டங்களோடு கூடிய சத்ரவட க்ஷேத்திரம், ஜுவாலா நிருசிம்ம க்ஷேத்திரம், பார்கவ நிருசிம்ம க்ஷேத்திரம், பகவானுக்கு மிக பிடித்ததும் பெரிய யோகிகளால் போற்ற பெற்றதுமான பாவன நிருசிம்ம க்ஷேத்திரம் ஆகிய இவ்வனைத்து க்ஷேத்திரமும் ஒவ்வொரு நிருசிம்ம பக்தரின் இதயத்திலும் ஸ்ரீ நிருசிம்மனை சேவிக்கிறோம், சேவித்து கொண்டே இருக்கிறோம் என்கிற அழகிய எண்ணத்தை நமது பயனுக்காக, சீரிய பயனுக்காக, மோட்சத்திற்காக வழிவகுக்கட்டும். ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தின் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அகோபில மகாத்மியத்தின் 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.